ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் படமா? இதய முரளி மூவி ரிவ்யூ வெறும் 2 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான். மெயினாக ஒன் சைட் லவர்ஸுக்கு பிடித்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. அது என்னங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம். 2வது இந்த படத்தோட கேஸ்ட் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அந்த கேஸ்ட்டில் இருக்கிற பேரை நான் படித்தாலே வந்துட்டு இந்த வீடியோங்கிறது முடிஞ்சிடும். அந்தளவுக்கு கேஸ்ட்டுங்கிறது போட்டு வச்சுருக்காங்க. மெயினாக அதர்வா அவர்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நடித்த ஆக்ட்ரஸ் எல்லாத்தோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அண்ட் சுதாகர் அவர்களோட ஜோக்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி ஒவ்வொன்றும் தியேட்டரில் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம். 3வது இந்த படத்தோட க்ரூ. இது ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஃபிலிம், அப்போ சொல்லவே தேவையில்லை. அதுவுமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கலரிங் ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அந்தளவுக்கு மியூசிக்குமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 4வது ஸ்க்ரீன் பிளே. இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸ்க்ரீன் பிளேல தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் நான் நினச்சி, ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினச்சி, இடையில ஜோக்கெல்லாம் நான் நினச்சி, ஆனால் ஏதோ ஒன்று இழுத்துட்டு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு மேபி ஒரு ஓடிடி வாட்சில் பார்த்தா இது அவ்வளோக்கா தெரியாது. பட் தியேட்டரில் உட்காந்துருக்கும் போது என்னடா ஜவ்வா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படம் ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட ஓடுது. ஸோ 2.25 மணி நேரம் ஓடும்போது அது எப்படிங்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு. 5வது ஒரு ஃபீல் குட்னஸ் அப்படிங்கிற இந்த படத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாம்தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி சப்டிலாக ஓகே பரவாயில்லப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஓவராலாக இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஒரு நல்ல படம், நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு. உங்களுக்கு மேபி இந்த வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் போய் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபிலிம் தான். ஸோ அப்புறம் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க அப்போ எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.